கிளைமேக்ஸ் துரத்தி ஊர்க்காரங்க இவருடைய கொடுமைக்கு எல்லை தாண்டினோன்னு விஜயனை துரத்தி கொன்னுடணும்னு முடிவு பண்ணோம். நான் வழக்கம் போல நான் கட்டை போட்டேன். சார், எல்லா படத்திலையும் ஊருக்காரங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டா துரத்தி அடிச்சு கொள்ளுதான் செய்வாங்க. அது வேணாம். என்ன கிருஷ்ணன் நீங்க? இல்ல சார், ஏதாவது மாத்தி யோசிப்போம். தண்டனை கொடுக்கணுங்கிறத முடிவாகி போச்சு. ஆனா ஏதாவது ஒண்ணு யோசிப்போமே. சரி, என்ன இது 2 நாள் டிஸ்கஷன். அப்புறம் எனக்கு அப்ப அந்த ஆத்த கூட நான் சொல்லல. சார், இங்கிருந்து துரத்துறாங்க சார். துரத்துனா அது கிணறோ, குளமோ, குட்டையோ, மலை உச்சியோ, எங்கேயோ ஒண்ணு. ஒரு ஸ்டேஜ், ஒரு எல்லை போயிடுச்சு. இது எனக்கு எதுல ஞாபகம் வந்ததுன்னா, எங்க கோட்டை கட்டினா வீரபாண்டிய கட்டபொம்மன்னா, நாய்கள் ஒரு முயலை துரத்துனப்போ அதுக்கு மேல ஓடுறதுக்கு வழி இல்லைன்னு அந்த முயல் திரும்பி பார்த்து அந்த நாயை முறைச்சுதான். அப்படியே அந்த துரத்தி வந்த நாய்கள் சாக்காச்சுன்னு சொல்றது மாதிரி படிச்ச உடனே ஒரு இடத்த கொண்டு போய் இருந்துச்சு. அந்த ஒரு கிணறனே வச்சுக்கணும்னு தான் சொன்னேன் நான். கரெக்டா அந்த எட்ஜுக்கு அதை தாண்டி அவனால போக முடியாது. இவங்க எல்லாம் கரை மேல நிக்கிறாங்க. அது உயரமான இடத்துல. ஒண்ணு, நீ அந்த கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க. மேல வந்தீங்கன்னா நாங்க எல்லாம் அடிச்சு கொண்டுவோம். உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்க. இப்படி சொன்னா எப்படி சார்? இது வழக்கம் போல எல்லாரும் ரசிச்சாங்க. அப்புறம் அவரும் அது ஓகே, இது நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கவித்துவமா மாத்தினார். சும்மா நான் சொல்லிவிட்டோம்ங்கிறதுக்காக இல்ல. அது அந்த குழந்தைங்க ஓடி வர்ற ஷாட்டும், அசோக் குமாரனோட கேமராவும் ரொம்ப அழகா பண்ணுங்க. மேட்டுப்பாளத்துல ஓடக்கூடிய அந்த ஓடையில நிறுத்தி வச்சு அந்த தண்ணியில அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணிக்கு பக்கத்துல நிறுத்தி வச்சு ஷார்ட்ஸ், அழுகை, கண்ணீர், அந்த விஜயனோட நடிப்பு, அதை எழுதப்பட்ட அதுக்கு மகேந்திரன் வச்ச ஷார்ட்ஸ், அசோக்கும் எல்லாரும் சேர்ந்தாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு எங்க எனக்கு ரோசாபுரம் ஆரம்பிச்சு வித்தியாசம்.